ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.04% பக்கம் ஒரு பை சைட் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஓப்பனாக இருக்கிற மார்க்கெட் கூட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சு $0.41 வந்து பாசிட்டிவில் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. எஸ்டர்டே வந்து ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று வந்ததுங்க. என்ன அப்படின்னா ஒபெக் ப்ளஸ் அண்ட் ஒபெக் ப்ளஸ் அந்த குரூப்ல இருந்து யூஏஇ, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அந்த கண்ட்ரி வந்து நாங்கள் வந்து வெளியே வந்துடுறோம், இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் இல்லை. மீட்டிங்னா என்னென்னா அந்த குரூப் ஆர்கனைசேஷனில் வந்து நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து வெளியே வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒபெக் ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு 8 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. ஒரு மீட்டிங் வச்சு இந்த குளோபல், அதாவது உலக அளவில் வந்து ஆயில் வந்து அதிகமாக இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லை டிமாண்ட் இருந்தது அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங்கை வச்சு இதை டிசைட் பண்ணுறது தான் இந்த ஒபெக் ப்ளஸ் கண்ட்ரிஸோட ஒர்க், நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி தெரியும் அப்படின்னா அதிகபட்சமாக ஆயில் எடுக்கிற கண்ட்ரிஸ் தான் இதில் வந்து அதிகபட்சமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்கள் நாடுகளில் வந்து எவ்வளோ வந்து இன்வென்ட்ரிஸ் இருக்குது, ஸோ இதை உங்கள் நாட்டில் இருக்கிற க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும், இம்பேக்ட் கொடுக்கும், எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான நாடுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ அவங்க வந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது வந்து உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இம்பேக்ட் கொடுக்குற நியூஸ் தான். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து உள்ளார இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான். அபுதாபி, துபாய், ஷார்ஜா, ஹஜ்மன், உமல் குவைன், ரசல் கமா அண்ட் ஃபுஜாரக், இந்த 7 ஸ்டேட்ஸ் சேர்ந்தது தான் யுஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்சிமம் இப்போ இனிமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டேட்டாஸ் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதை நாம் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ 8 பேர் உட்காந்து பேசுகிறாங்க, ஒபெக் ப்ளஸ் கண்ட்ரிஸோட மீட்டிங்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்து டேட்டாஸ் வந்து கொடுப்பாங்க. எங்ககிட்ட இவ்வளோ தயாரிக்க போகிறோம், இவ்வளோ இன்வென்ட்ரிஸ் இருக்குது, இதனால இவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. பட் இவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ இவங்க கண்ட்ரீஸில் இருக்கிற ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேட் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி இறங்குமா ஏறுமாங்கிறது இன்னைக்கு வந்து தெரியாது. ஏன்னா இப்போதைக்கு வந்து வெளியே வரன்னு தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து வெளியே வரல. ஸோ அது பார்க்கலாம், அடுத்தடுத்த நியூஸில் தான் தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா. அதாவது இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெல் பை 1.79 மில்லியன் பேரல்ஸ் இந்த வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிமாண்ட்ல இருக்கு 1.79 மில்லியன் பேரல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சிருக்கனாலே ஸோ டிமாண்ட்ல இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்ப யூஎஸ் ஆயில் கொஞ்சம் வந்து நமக்கு பை சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆல்ரெடி ஒரு நல்ல பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 1 டே கேண்டலோட ஹை வந்து 9560 இருந்தது. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு க்ளோசிங் வச்சிருக்கு மே கான்ட்ராக்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு பை சைட் அண்ட் செல் சைட் பிரேக் அவுட் மட்டும் பார்க்கலாம். ஸோ மற்றபடி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது வேணாம். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஒபெக் ப்ளஸ் நியூஸ்னால கொஞ்சம் சப்ளையும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இன்வென்ட்ரி டேட்டாஸை பொறுத்து கொஞ்சம் டிமாண்டும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படியும் கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். அதனால பை சைட் பிரேக் அவுட்டுங்கிறது எஸ்டர்டேவோட ஹை 9651 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நம்ம அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 9322. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 to 250 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இன்னைக்கான மூவ்மெண்ட் வந்து நமக்கு க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து செல் சைட் பிரேக் அவுட் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடத்துல இருந்து குறைஞ்சது ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆச்சு நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்ப கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு 255.4ங்கிறதா செல் சைட் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் 247.6 வரைக்கும் டவுன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸில் வந்துருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷருங்க கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். இப்போ கோல்டெல்லாம் எப்படி இருக்கு ஒரு டாலர் வைஸ் ஒரு ஃபாரெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து
ஆக்சுவலி கோல்டு வந்து எவ்வளோ தூரம் இறங்கி இருக்கிறதுக்கு முன்னாடினா 4114 வரைக்கும் நமக்கு வந்து செல்லிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நமக்கு இறங்குனது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு அடுத்த சப்போர்ட் ஜோனுங்கிறது இந்த ஜோன் தான். ஸோ இந்த ஜோன், அதாவது இந்த பேட்டர்ன், இந்த ரவுண்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோன் வந்து ஒரு ரவுண்ட் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னா இப்படி கிரியேட் ஆகும். ஸோ ரவுண்ட் டாப் பேட்டர்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதோட எண்டிங் வந்து 4371 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கோல்டு கண்டினியூஸாக நமக்கு வந்து இறங்கணுதுன்னா அப்படின்னா ஓகேங்களா. இன்னைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து செல்லிங்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,50,750. ஸோ கோல்டில் சொன்ன அந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்விங் டார்கெட்டுக்கு வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தவிர இன்ட்ராடேக்கு வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் தான் இருக்கும். இப்போ கோல்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,50,750, சப்போர்ட் ஜோன் வந்து 1,48,519. ஸோ பிரேக் அவுட் எல்லாம் எதுவுமே கிடையாது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ சில்வர் அதே மாதிரி தான், ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,38,351. லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக செல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் வந்து 2,24,570. மேக்ஸிமமாக நமக்கு இந்த லெவலுக்குள்ளார தான் கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்ச நாளாகவே போயிட்டு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பரெல்லாம் நேற்று வந்து ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் 1,265 அப்படின்னு. எக்ஸாக்டாக அந்த இடத்த டச் பண்ணிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக 1,292 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கீழே இறங்கினா கூட அகைன் இந்த 1,265ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா MCX-க்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயில் நமக்கு இன்வென்ட்ரி டேட்டா பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா பை தான் ஓகேங்களா. அதனால 9,651 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 99 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து MSCI வந்து ஒரு 30 பாயிண்ட் பக்கம் இறங்கி இருந்தது. அதாவது நேற்று ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனாக இருந்தது. இன்னும் இது ஒரு 5 பாயிண்ட்ஸ் இல்லை 10 பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்தாலோ இல்லைனா கிஃப்டி நிஃப்டி தொடர்ந்து கொஞ்சம் நமக்கு கீழே இறங்கினாலோ நம்ம செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். இருந்தாலுமே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு Q4 ரிசல்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துருக்கு. மார்ஜின் சுச்சிக்கு மட்டும்தான் நமக்கு நினச்ச மாதிரி இல்லை. ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கனால கண்டிப்பாக கொஞ்சம் கீழே இறக்கி போட்டாலும் மறுபடியும் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு நிஃப்டிலலாம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நிஃப்டியெல்லாம் நமக்கு இறங்கணும் அப்படின்னா இந்த லோவையாச்சும் குறைஞ்சது பிரேக் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் நமக்கு 23,561 பிரேக் அவுட் பண்ணணும். இல்லைன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் குறைஞ்சது கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஒரே சைடு ஒன் சைடு செல்லிங் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ADR வேல்யூஸ் பார்க்கலாம். ADR வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான். அதாவது இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், விப்ரோ, ICICI பேங்க், HDFC பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ்லாம் 0.81% பக்கம் பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. ஸோ மற்றது எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து செல்லிங் ஜோன், செல்லிங்கோட இது காட்டுது. பட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மூலயமா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா 29th எம்ஃபாசிஸ், KFINS டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், அதானி பவர் லிமிடெட், ஃபெடரல் பேங்க். ஸோ எல்லாமே வந்து முக்கியமான ஸ்டாக்குங்க. இந்தியன் பேங்க்கு, மோத்திலால் ஆஷ்வால், வெடண்டா லிமிடெட். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கனால கண்டிப்பாக கொஞ்சம் வந்து கீழே தூக்கி போட்டால் கூட மறுபடியும் மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து செல்லிங் ஆகுமாங்கிறது டவுட்டு தான். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.